அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எந்த விதமான அற்புதங்கள் அப்படிங்கிறதையும் சிறப்பு பலன்கள் கொடுக்க போகுதுங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டுகோள்கள் மேஷத்தில் குரு பகவான், மீனத்தில் ராகு பகவானும், கும்பத்தில் சனி பகவான் மற்றும் கேது பகவானானது கன்னியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது ஆண்டுகோள்கள். இந்த மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த மாதக்கோள்களுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பதற்கு 4ஆம் இடமான இந்த மீனத்தில் ராகு, புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குங்க. அதே போல் 3ஆம் இடமான இந்த கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குது. அதே போல் இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் இந்த 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. இந்த ஏப்ரல் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடையும். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் இந்த அடைவுகள் அப்படிங்கிறது தான் நடக்க போகுதுங்க. ஸோ இந்த கிரக அடைவுகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தனுசு ராசி அன்பர்கள், குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்கள். ஸோ எந்த விஷயத்தையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக செய்யக்கூடியவர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா யார் சொன்னாலும் இதை கேட்க மாட்டீங்க. ஸோ அந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடியவர். மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு தெளிவான குணம் படைத்தவர்கள். அதே போல் தெளிவு, சிந்தனை, அறிவு, ஆற்றல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அதை யார் தடுத்தாலும் அதை செய்யாமல் விட மாட்டீங்க. தனக்கு ஒரு விஷயம் தவறு அப்படின்னு பட்டுச்சுன்னா யார் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேங்க. ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் வச்சுட்டு இருக்கிற இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 3ஆம் இடமான அதாவது தைரியஸ்தானத்தில் தான் இந்த சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. அதே போல் இந்த 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குங்க. அதே போல் 10ஆம் இடத்துல கேது பகவான் தொழில் கர்மஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்க அப்படின்னா தொழில் ரீதியாக பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்குங்க. தொழிலில் எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக செஞ்சிட்ருக்கோம். ஆனால் தொழிலில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறான ஒரு பாதையில் சென்றுட்ருக்கோமோ அப்படின்னு சொல்லி சில சந்தேகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்குங்க. ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட சில எதிர்ப்புகள், தொழில் ரீதியாக எதிரிகள் அப்படிங்கிறது புதுசாக உருவாயிருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில ஒப்பந்தங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில அதாவது ஒரு வருமானங்கள் அப்படிங்கிறது எல்லா விதத்துலையுமே தடைப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் எல்லா முயற்சியும் வேணாலும் மற்றவங்களை காட்டிலும் அந்த ஒரு வேலையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள். மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய விஷயங்கள் எப்போவுமே தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த விஷயத்தை உங்கள் கையில் கொண்டு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் தடைப்பட்டிருக்குங்க. தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் நடந்திருக்கு. ஸோ இதே தான் காரணங்க. உங்களால் அந்த தொழிலை கரெக்டான விதத்தில் பண்ண முடியாமல் போச்சு. அந்த தொழிலில் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு பெரிய சரிவுகள் அப்படிங்கிறத சந்திச்சிட்டிங்க. அந்த சரிவுகள் மூலமாக தேவையில்லாத கடன்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு சொன்னோம். இந்த கிரக அடைவுகள் எல்லா விதத்துலையும், அதாவது இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தொழில் ரீதியாக தடைகள் கொடுத்தாலுமே அது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்ற நிலை அப்படிங்கிறது கொடுக்குங்க. குருவோட சூரியனுடைய சேர்க்கை இதுவும் ஒரு நல்ல யோக பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியஸ்தானங்க, தைரியஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் இது வரைக்கும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் குழப்பங்கள் வந்திருந்தாலுமே அந்த விஷயத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில தைரியங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ அந்த விஷயங்களை பயன்படுத்தி இந்த தொழில் ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் அதாவது இந்த சனியோடைய அந்த கிரக சேர்க்கை, சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்குது இல்லைங்களா, அந்த செவ்வாய் பகவானானது 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைய போகிறாங்க. அப்போது எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கலாம், எல்லாத்தையுமே தைரியமாக சமாளிச்சிக்கலாம். எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த தொழிலை நம்ம செய்து முடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் அதை கரெக்டான விதத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகமானது
இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நடைபெறுதுங்க. இதனால் தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த எதிரிகள் விலகுவாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒப்பந்தங்கள் கரெக்டான நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகளை வென்று சாதனை புரியக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைய போதுங்க. அதே போல் இந்த வேலை விஷயத்தில் வந்து சில பிரச்சனைகள், நானும் ரொம்ப நாளாக இந்த வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்கேன், ஆனால் இந்த வேலையில் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, அடுத்த லெவலுக்கு என்னால் போகவே முடியல, எல்லா விதத்துலையும் என்கிட்ட வேலை வந்து கொடுக்குறாங்க, நான் வேலையை கரெக்டாக பண்ணி முடிக்கிறேன், மற்றவங்க செய்கிறதோட கொஞ்சம் வேகமாகவே செஞ்சு முடிச்சிடுறேன், தெளிவாகவும் செய்கிறேங்க, ஆனால் அந்த பொறுப்பு அந்த வேலைக்கு உண்டான சில மரியாதைகள் அப்படிங்கிறது அவங்களே எடுத்துக்கிறாங்க, அந்த கிரெடிட் எல்லாமே அவங்களுக்கே கிடைச்சிருது, எனக்கு எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. இதனால் அடுத்தவங்களுக்காகவே வேலை செய்கிறது என்னோடய வேலையாக போச்சு. எனக்குன்னு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, சம்பளம் அப்படிங்கிறது பத்த மாட்டேங்குது. தேவையில்லாத கடனை கட்டுறதுக்கான சூழ்நிலை மட்டுமே உருவாயிட்டுருக்கு. வீட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் வாங்கி போட்ட பொருளுக்கு இஎம்ஐ கட்டுறதே என்னோடய வாழ்க்கை பூரா இதே சூழ்நிலையில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் உங்களுடைய பதவி உயர்வுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உயருங்க. அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போனஸ் மற்றும் அதாவது சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான அற்புத பலன்கள் அப்படிங்கிறதையும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. ஸோ தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும், வேலை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கும், அடுத்த லெவலுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அதே போல் திருமணம் சார்ந்த சில தடைகள், ரொம்ப வருஷமாக நானும் பார்த்துட்டே இருக்கேன், பெண் பார்த்துட்டே இருக்கேங்க, ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஜாதகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குறைபாடவே வந்துட்டுருக்கு. சொத்த ஜாதகமாக இருக்கும்போது ராகு கேது ஜாதகம், இல்லைனா செவ்வாய் தோஷ ஜாதகமாக வருது, இல்லை தோஷங்கள் இருக்கும்போது சுத்த ஜாதகமாக வருது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குங்க. அதே போல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்திட்டு இருந்ததுனால அவங்களுக்கு எல்லா சுப நிகழ்வுகள் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கும்போது ஏஜ் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஏஜ் ஆனதுனால வயசாகிட்டே இருக்கிறதுனால அந்த பார்க்குறப்ப அதாவது வரக்கூடிய வரன்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு விதத்தில் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பார்க்குற பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க, இந்த பொண்ணாவது நமக்கு ஓகே சொல்லுமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. ஸோ இந்த நிலைகள் எப்போ தான் மாறும், எனக்கு சுப நிகழ்வுகள் நடக்காதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக அமைய போதுங்க. இந்த ஏப்ரல் மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலக போதுங்க. அடுத்தபடியாக இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல யோக பலன்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுத்துருப்பாருங்க. அப்படி நடக்காத சில நபர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை, அதாவது போல் அந்த குருவோட சூரிய பகவான் அப்படிங்கிறத இணையும் பொழுது இந்த புத்திரஸ்தானத்துக்கு உண்டான சில யோக பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த புத்திர தடை அப்படிங்கிறது உங்களுக்கு விலகி நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் நடக்க போதுங்க. அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு வாழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சுங்க. 2 பேருமே கடைசி வரைக்கும் சேர்ந்தே வாழ மாட்டோமா, இந்த வாழ்க்கையை தான் நாங்கள் வாழணுமா, ரொம்ப விருப்பப்பட்டு திருமணம் பண்ணோம், ஆனால் இப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வாழ்ந்துட்டுருக்குறோம், நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகுது அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க போது நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை விலகி இந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தீரப்போகுதுங்க. அடுத்தபடியாக இந்த வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கான யோகம் இருக்கா, ரொம்ப நாளாக வாடகை வீட்லேயே வசிச்சுட்ருக்கோங்க, சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கலான் இருக்கோம், ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தடைப்பட்டுகிட்டே இருக்குது. கரெக்டான நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த இடத்துல பணமும் வரலைங்க. அதே போல் இந்த இடத்துல வீடு கட்டலாமா அப்படிங்கிற நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தடையாகவே இருக்குது. வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு யோகம் இருக்கா இல்லையா, இதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா, ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் கூட ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல சிறப்பு பலனை கொடுக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பேங்க் சம்மந்தப்பட்ட சில அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. நிறைய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்களே உருவாக்கிட்டு இருக்கீங்க, அதாவது ஏதாவது ஒரு இதில் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த எந்த சூழ்நிலைகள், அதே போல் நமக்கு அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டாற்போல் சில மருத்துவ முறைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. கடன் சார்ந்த சில விஷயங்கள், கடனை கட்டவே முடியலைங்க, எதுக்காக கடன் வாங்குறதுனே தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை அர்ஜென்ட்டாக வாங்குகிறோம்,
திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வர மாட்டேங்குதுங்க. இதனால் நான் வாங்கின இடத்துல தேவையில்லாத வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிற்றுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக அமைய போகுதுங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வாங்கினவங்க வராத ஒரு சில பணங்கள் தன வரவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தவணை சொல்லிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. இதனால் இந்த கடன் நீங்கள் ஒரு இடத்துல வாங்கின இடத்துல இருந்து கடனை கட்டிட்டு அந்த பணத்திலிருந்து அந்த பிரச்சனைகளை தீர்ந்து வெளியே வரத்துக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க. அதே போல் இந்த கல்வி சார்ந்த சில முன்னேற்றங்கள், குழந்தைகளுடைய கல்வி நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். அவங்க நல்லபடியாக படித்து அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான சில யோக தருணங்கள் அப்படிங்கிறது இந்த டைம்லேயும் உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ அடுத்தது என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற சில யோசனைகள், நல்ல கருத்துக்கள், அதாவது 4 பேர்கிட்ட தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற்போல் இந்த காலகட்டங்களுக்கு தேவையான கல்வி என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த எல்லா பலன்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நல்ல கிரக அடைவுகள் அப்படிங்கிறது நடக்குது. அது ஒரு நல்ல பலனாக இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கோட்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குதா இல்லை உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு அதற்குண்டாற்போல் சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.